ஒய்மன் சேனல் வாசகர்களுக்கு வணக்கம். 17ஆம் தேதி இந்த மாதம் அகர்தலாவிலிருந்து சியால்டா போயிட்டு இருந்த ஒரு கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் மேலே, அதுக்கு பின்னால் ஒரு குட்ஸ் ட்ரெயின் மோதி அந்த விபத்தில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட 5 பொட்டி கவுந்து போச்சு. வேகன் அந்த இது மேலே ஏறிக்கிச்சு. 4 வேகன் ரயில் ஆகி போச்சு. இதில் இந்த குட்ஸ் ட்ரெயினை ஓடிட்டு வந்த மோதின டிரைவர் இறந்து விட்டார். எதிரில் நின்றுட்டு இருந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட கார்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. 20 பேருக்கு மேலே காயம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த விபத்து ரங்கபாணி ஸ்டேஷனுக்கும் சத்தர்ஹட்டுங்கிற ஸ்டேஷனுக்கும் இடையில், அதாவது ஜல்பைகுரி டிஸ்ட்ரிக்ட்டு சிலிகுரி சப்டிவிஷன் அங்கே இது நடந்திருக்கு. இது நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே. அங்கே இந்த ரங்கபாணி ஸ்டேஷன்லேருந்து சத்தர்ஹட்டு ஸ்டேஷனுக்கு போகிற இந்த நடு செக்ஷனில் தான் பிரச்சனை. இந்த செக்ஷனில் காலையில் இது ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டம் இப்போ தான் போட்டிருக்காங்க. இப்போ தான் போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதுக்கான ட்ரைனிங் போதுமான அளவுக்கு யாருக்கும் கொடுக்கல. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது 5:50க்கு ஃபெயில் ஆகி போச்சு. ஃபெயில் ஆனோன்னா அதுலேருந்து பல தகவல்கள் வந்திருக்கு. என்ன காரணம்னு சொல்லிட்டு முதல்ல சேர்மன் ரயில்வே போர்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா, இல்லை அவருக்கு TA 912 அப்படிங்கிற ஒரு அனுமதி பத்திரம், அதுக்கு பேர் ப்ரொசீட் அத்தாரிட்டி அனுமதி பத்திரம், எந்தெந்த சிக்னலை கடந்து போகலாம் அப்படின்னு ஒரு அனுமதி பத்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது வெளியில் வந்துடுது. இப்போ அனுமதி பத்திரம் கொடுத்தாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது அனுமதி பத்திரம் கொடுத்தாலும் இப்போ என்ன ஆட்டோமேட்டிக் சிக்னலில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் சிக்னலில் இப்போ சதர்ன் ரயில்வேலாம் என்ன ரூல்னா, ஆட்டோமேட்டிக் சிக்னலில் சிக்னல் டேஞ்சரில் இருந்ததுன்னு சொன்னால் 1 நிமிஷம் முன்னால் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறது விதி. அதே மாதிரி நைட்டுன்னா 2 நிமிஷம் நிறுத்திட்டு அப்புறம் 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் அப்படின்றது விதி. ஆனால் இந்த TA 912 அப்படிங்கிற அனுமதி பத்திரம் வழங்கியாச்சின்னு சொன்னால் சதர்ன் ரயில்வேலெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லைன்னா, அந்த சிக்னல் டேஞ்சரில் இருந்தால் அவர் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதை கடந்து போவதற்கு அவருக்கு அனுமதி இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அவர் நார்மல் ஸ்பீடில் போகலாம். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நார்மல் ஸ்பீடில் போயிருக்காரு, 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி போனவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டிரைவரு ஒவ்வொரு சிக்னல்லையும் 1 நிமிஷம் நிறுத்தி போயிட்டுருக்காரு. அதனால் அங்கே நிறுத்தியிருக்கிற வண்டி மேலே இங்கே இந்த வண்டி போய் மோதிட்டு, இப்போ TA 912 கொடுத்தாச்சின்னு சொன்னால் அவர் இந்த விதி இந்த தெற்கு ரயில்வேயில் இருக்கிற அந்த விதி அங்கே பொருந்துமான்னு பார்த்தா, இப்போ எனக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், அந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வேயில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த TA 912 அனுமதி பத்திரம் கொடுத்தாலும் சிக்னலில் நின்று தான் போகணும். 1 நிமிஷம் நின்று அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். அப்போது இந்த டிரைவரானவர் அவர் முதல் டிரைவரு அந்த ரூலை ஃபாலோ பண்ணார், இந்த டிரைவரு அந்த ரூலை ஃபாலோ பண்ணலை. அவர் சிக்னலை டேஞ்சரில் பாஸ் பண்ணி போயிருக்காரு.
அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. அதனால் ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் அந்த அந்த அவர் பைலட் லோக்கோ பைலட் இறந்துட்டார். அவருடைய அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் உயிரோடு இருக்கார். அந்த இறந்து போன லோக்கோ பைலட் மேலேயும் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். இப்போ கிடைச்ச தகவல் படி இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக் சிக்னலில் எப்படி ஃபெயில் ஆனால் எப்படி வேலை செய்யறதுங்கிறது சரியான பயிற்சி இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது ஆனால் அந்த டிரைவரை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 30 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்திருக்காரு அப்படின்றாங்க. ரெஸ்ட்டை பொறுத்து அவர் இன்னொரு தகவல் என்ன இருக்குன்னா, அவர் 4வது நைட்டு பார்த்துருக்காரு டியூட்டி. தொடர்ந்து 4 நைட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்போது நைட்டு பார்த்துட்டு இப்போ 30 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறது எப்போ சொல்கிறாங்க. அந்த ரெஸ்ட் அந்த முதல் டியூட்டி எப்போ முடித்தாரோ அதுலேருந்து 30 மணி நேரம் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்றாங்க. ஆனால் இது போதுமான ரெஸ்ட் கிடையாது. எப்படி பண்ணணும்னா, ஒரு டியூட்டி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால், நம்ம எல்லா டிரைவர்களும் அந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னா, ஒரு டியூட்டி முடிஞ்சதுன்னு வச்சுக்கிங்க, டியூட்டி முடிஞ்ச உடனே அதுலேருந்து 16 மணி நேரம் ஹெட் குவார்ட்டர்ஸில் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த டியூட்டியை அவருக்கு புக் பண்ணணும். இது நார்மலாக டியூட்டி புக் பண்ணுறதுக்கான ரூலு. 16 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஹெட் குவார்ட்டர்ஸில் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரெயினை புக் பண்ணணும். ஆனால் ரெஸ்ட்டுன்னா என்னன்னு சொன்னால், இந்த 16 மணி நேரம் கழித்து அதுலேருந்து 30 மணி நேரம் அவருக்கு ரெஸ்ட் தரணும். எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு அவர் டியூட்டியை முடிக்கிறாருன்னு வைங்க. அப்போ அவர் 16 மணி நேரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெஸ்ட்டுங்கிறது நார்மல் ரெஸ்ட். அது எடுத்தாக்க 16/8/24, அதாவது திங்கட்கிழமை நைட்டு 12 மணிக்கு செவ்வாய்க்கிழமை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் 16 மணி நேரம் ரெஸ்ட் முடியுது. அதுக்கப்புறம் அவருக்கு 30 மணி நேரம் வேணும்னா செவ்வாய்க்கிழமை ஒரு 24 மணி நேரம், அதுக்கப்புறம் புதன்கிழமையில் ஒரு 6 மணி நேரம் எடுத்து 30 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து, இப்போது திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு டியூட்டி முடித்தவர் புதன்கிழமை 6 மணிக்கு தான் அவர் திரும்பி டியூட்டிக்கு வரணும். அந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருந்தால் அவருக்கு 2 நைட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துருப்பார், அவர் டியூட்டிக்கு வந்திருப்பார். ஆனால் என்ன செய்கிறாங்க இவங்க, எப்படி பண்ணுறாங்கன்னா, 30 மணி நேரம் ரெஸ்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, 8 மணிக்கு டியூட்டி முடிச்சார்ல அதுலேருந்து 30 மணி நேரம்ன்றாங்க. அப்போ அதுலேருந்து 16 மணி நேரம் ஆச்சு நடுராத்திரி, அதுக்கப்புறம் 14 மணி நேரம் மத்தியானம் 2 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு, புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு வர்றதுக்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு அவர் டியூட்டி எடுக்கணும் அப்படின்றது இந்த 30 மணி நேரம் டியூட்டி முடித்ததுலேருந்து கணக்கு போடுறதுங்கிற முறையில் தெற்கு ரயில்வேவும் இந்திய ரயில்வே பூராவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு போதிய ஓய்வு கிடைப்பதில்லை. ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது போதிய ஓய்வு கிடைப்பதில்லை. இதை பற்றி 2017 இந்திய ரயில்வே நிர்வாகம் அமைச்ச டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த கமிட்டி, பாதுகாப்பு சம்மந்தமான அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இதுக்கு பேர் என்ன, சிக்னலை அவர் டேஞ்சரில் கடந்திருக்காருன்னா இதுக்கு பேர் சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர், எஸ்பாடுன்னு பேர் இருக்குது. இப்போ சிக்னலை டேஞ்சரில் ஒரு கடக்கிறதுக்கு என்ன காரணம்னு அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஹோம் ரெஸ்ட்டு முடிச்சுட்டு டியூட்டிக்கு வரவங்க தான் அதிகமாக இந்த ஸ்பாடு கேஸ் நடத்துகிறாங்க, சிக்னல் பாஸ் அண்ட் டேஞ்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. போதுமான ரெஸ்ட் எடுக்காமல் வந்ததுனால அது நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான டிரைவர்கள் போதுமான ரெஸ்ட் எடுக்காமல் ரெஸ்ட் நாள்லேருந்து வரும்போது தான் நடக்கிறாங்கன்னா, போதுமான ரெஸ்ட் இல்லாததுனால தான் இது நடக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது போதுமான ரெஸ்ட்டுங்கிறது என்னன்னா, இந்த 30 மணி நேரம் 16 மணி நேரம் கழித்து 30 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் போதுமான ரெஸ்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க திரும்பி டியூட்டிக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆனால் இந்திய ரயில்வே நிர்வாகம் அதை செய்கிறதில்ல. அது மட்டும் இல்லை,
வந்து டிரைவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னொரு இதே இதில் வந்து இன்னொரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அது விசாகப்பட்டினத்தில் நடந்தது. விசாகப்பட்டினத்துலேருந்து 2 ட்ரெயின், ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கிளம்பி போகுது. இது வந்து இந்த நடந்தது 17/6 ஜூனு. அந்த விசாகப்பட்டினம் ஆக்சிடெண்ட் வந்து 29/10/23 அதில் வந்து அது நடந்திருக்கு. அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், விசாகப்பட்டினத்துலேருந்து புறப்பட்டு ராயகடா போகிற ஒரு பேசஞ்சரு, விசாகப்பட்டினம் போட்டு பாஸுங்கிற ஊருக்கு போகக்கூடிய இன்னொரு பேசஞ்சரு. ஸோ ஒரு பேசஞ்சர் வந்து அந்த அதுவும் இதே மாதிரி ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டம், அதுவும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டத்தில் வந்து என்ன, சிக்னல் ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் இல்லை, டிரைவருக்கும் இல்லை, அங்கே இருக்கிற யாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஜெனரல் மேனேஜருக்கு அவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இப்போ ட்ரைனிங்கே இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அன்னைக்கு அங்கே நடந்தது இப்போ வந்து அந்த வால்டேர் டிவிஷனில் அந்த விசாகப்பட்டினத்தில் நடந்த அந்த விபத்தில் என்னாச்சுன்னு சொன்னால், முதல்ல ஒரு பேசஞ்சரு போயிருக்காரு. அவருக்கு வந்து சிக்னல் ஃபெயில் ஆனதுனால அவர் போயிட்டுருக்காரு. வாக்கி டாக்கியில் ஸ்டேஷன் மாஸ்டரு நீங்கள் போகலான்னு சொல்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பின்னால் இருக்கிற ட்ரெயினை முன்னால் வந்து அந்த அந்த செக்ஷனில் வந்து ட்ரெயின் இருக்கும்போது லைன் கிளியர் பண்ணக்கூடாது, இது போகிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கும் அனுமதிச்சிட்டாரு, இதுக்கும் அனுமதிச்சிட்டாரு. அப்போ இது அனுமதித்த உடனே என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ட்ரைனிங் இல்லை. அதனால் அவர் வந்து இதில் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் எப்படி வேலை செய்யணும்னு தெரியாததுனால அவர் அனுமதி கொடுத்துட்டாரு. அப்போ அவர் வருது. இது போய் அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் மோதிச்சு. மோதினோடனே என்னாச்சுன்னு சொன்னால், இந்த ட்ரெயினில் போய் மோதிச்சுல, அந்த ட்ரெயினில் இருந்த டிரைவரும் இறந்துட்டார், அசிஸ்டன்ட் டிரைவரும் இறந்துட்டார். அதே மாதிரி அது எதிரில் இருந்த ட்ரெயினோட கார்டும் இறந்துட்டார். ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இதில் முக்கியமாக கவனத்துக்கு வரக்கூடியது என்னன்னு சொன்னால், அந்த டிரைவர் வந்து பல நைட்டு டியூட்டி பார்த்துருக்காரு. 4 நைட்டுக்கு மேலே டியூட்டி பார்த்துருக்காரு. அப்போது 4 நைட்டுக்கு மேலே டியூட்டி பார்த்தா ஸ்லீப் டெப்டின்னு சொல்லுவாங்க, கடன், தூக்க கடன். அதனால் அவர் வந்து தூக்க கலக்கத்தில் இருக்கார். அவர் அறியாமல் தூக்கிடுவார். அதனால் வந்து அது நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து அந்த அந்த விபத்தை பற்றி விசாரித்த கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவங்க வந்து அவர் 2 நைட்டுக்கு மேலே டிரைவர்களை டியூட்டி வாங்கக்கூடாது, நைட் கண்டினியூஸாக டியூட்டி வாங்கக்கூடாதுன்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2 டிரைவரும் ஃபோனில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். முன்னாடி ஃபோனில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்ததுனால தான் அவங்க சிக்னலை டேஞ்சரில் பாஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டர் வாக்கி டாக்கியில் கூப்பிட்டு சொன்னதை அவர் கவனத்தில் எடுத்துக்கல, போனாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னால், விசாரணை கமிஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவர் மாதிரி சொல்கிறாரு. விசாரணை கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணி பார்த்தா அதெல்லாம் இல்லைன்னு அது சொல்லிடுது. இதை பற்றி விஜயகுமார்னு ஹிந்து ரிப்போர்ட்டர் அவர் வந்து போய் 2 நாள் அங்கே ஒரிசாவில் இருந்து அந்த விசாகப்பட்டினத்தில் இருந்து அதெல்லாம் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அவர் பத்திரிகையில் எழுதினார். அந்த மாதிரி அவங்க பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரயில்வே மினிஸ்ட்ரி அது மாதிரி சொன்னதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து இப்போ டிரைவருக்கு இங்கே இது வந்து 4வது நைட்டு அவர் டியூட்டி பார்த்துருக்காரு. ஸோ அது ஒரு வகையில் ஒரு பக்கம் அந்த டிரைவரு 2-3 நாள் முந்தானத்தில் நடந்த அந்த விபத்தில் அவரும் போதிய ரெஸ்ட் இல்லாமல் வந்திருக்கார். இவர் ரெஸ்ட் இல்லாமல் ஸ்லீப்பிங் இதில் வந்திருக்கார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி
இப்போ இந்த மாதம் ஜூன் 2ஆம் தேதி இதே மாதிரி ஒரு மோதல் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா, டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார், தனி சரக்கு பாதை போட்டிருக்காங்க. ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் 2 பாதை போட்டிருக்காங்க. அந்த ஈஸ்டர்ன் பாதையில் பஞ்சாபில் சிர்ஹந்த் அப்படிங்கிற இடத்துல ஒரு கொலிஷன், இதே மாதிரி ரியர் கொலிஷன், பின்னால் வந்து மோதி ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து முன்னாடி போகுது, பின்னாடி இன்னொரு குட்ஸ் ட்ரெயின் வருது. அந்த குட்ஸ் ட்ரெயின் டிரைவர் வந்து சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர், சிக்னலை டேஞ்சரில் பாஸ் பண்ணி போகிறார். பாஸ் பண்ணி போய் முதல்ல விபத்து வருது. அவர் வந்து இதுக்கு முன்னாடி 10 நாளில் 7 நைட்டு பார்த்துருக்காரு. தெரியுது இது. அவர் இந்த இது வந்து 3rd நைட்டு இன்னைக்கு வரும். அப்போ நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தால், அவங்க ரெஸ்ட் இல்லாமல் வந்தாங்கன்னா எப்படி ஆகும்? ஸோ அது வந்து தூக்க கலக்கத்தில் இது நடக்குது, அவர் அறியாமலே நடக்குது. நேசா வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை பவர் கமிட்டியே அதை கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 நைட்டுக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது. 2 நைட்டுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அவங்களால தாங்க முடியாது, அவங்கள மீறி தூக்கம் வந்துடும், அது ஆபத்து, பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார், அதில் இந்த கண்டெய்னர் வண்டி போனார்ல, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 16 மணி நேரம் டியூட்டி பார்த்துருக்காரு. 16 மணி நேரம் டியூட்டி பார்த்துருக்காரு. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டு, அதுவும் வந்து இதே மாதிரி மோதல் தான். அந்த மோதல் வந்து சிங்பூர் அப்படின்ற இடத்துல பிலாஸ்பூர் டிவிஷனில் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேயில் நடந்திருக்கு. அது வந்து என்னென்னா, குட்ஸ் ட்ரெயின் வருது, இன்னொரு குட்ஸ் ட்ரெயின் அங்கே முன்னால் நிற்குது. அந்த குட்ஸ் ட்ரெயினை தள்ளிக்கிட்டு போகிறதுக்காக பின்னால் பேங்கர் என்ஜின் இருக்குது. இதை அந்த டிரைவர் வந்து போய் மோதினார்ல, அவர் 14 மணி நேரம் டியூட்டி பார்த்துருக்கார். 14 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்துருக்காரு. அந்த 14 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்ததுனால அவர் இந்த மாதிரி வயலேட் பண்ணியிருக்கார். அவர் போன உடனே எதிரில் இருந்த என்ஜின், பேங்கர் என்ஜின் பேர் இருக்குது, தள்ளிட்டு போகிறது, அந்த பேங்கர் என்ஜினில் மோதி அந்த பேங்கர் என்ஜின் டிரைவர் இறந்துட்டார். ஸோ இதெல்லாம் எதை காட்டுது? இப்போ ஒரிசா ஆக்சிடென்ட்டு ஞாபகம் பண்ணி பாருங்கள். போன வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி, இதே 2ஆம் தேதி வந்து கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ்ஸு, அதுக்கு சிக்னல் ஃபெயில்யூர் ஆகி அது வந்து லூப் லைனில் போய் அங்கே அந்த குட்ஸ் ட்ரெயினில் மோதி 300 பேர் செத்தாங்க, 1000 பேர் காயமானாங்க. இது வந்து அங்கே நடந்த விபத்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் எதை சுட்டி காட்டுதுன்னா, 2 விஷயத்தை சுட்டி காட்டுது. பெரும்பாலும் என்ன நடக்குது? மோதல் நடக்குது. இந்த மோதல்லாம் நடந்து இந்த விபத்துக்கள் நடந்திருக்கு. அப்போ மோதலை தவிர்ப்பதற்கு கருவி இருக்கான்னா இருக்கு. கவச் அப்படிங்கிற கருவி இருக்கு. இந்த கவச்சுங்கிற கருவியை பொருத்தணும்னு ஒரிசா ஆக்சிடென்ட் சமயத்திலே எல்லாரும் சொன்னாங்க. ஒரிசா ஆக்சிடென்ட் சமயத்தில் இது வந்து எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் ரயில்வே அமைச்சகம் இதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மேற்கு வங்காள விபத்து 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, அந்த விபத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மோதல் தவிர்க்கிற கருவி கவச்சி பொறுத்துற விஷயத்தில் நாங்கள் இதுவரைக்கும் எத்தனை வருஷமா, இதுவரைக்கும் 1500 கிலோமீட்டர் தான் வச்சுருக்குறோம். 1500 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நாங்கள் வந்து கவச்சி பொருத்திருக்கிறோம் அப்படின்னு ரயில்வே போர்டு சேர்மன் சொல்கிறாங்க. இந்த வருஷம் 3000 கிலோமீட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் என்ன செய்யணும்? இந்த கவச்சி வந்தால், கவச்சி என்ஜினில் பொருத்தியாச்சுன்னா எப்படி போடணும்? என்ஜினில் மட்டும் பொருத்தக்கூடாது. தண்டவாளம், ஸ்டேஷன், என்ஜின் 3லேயும் அதை கவச்சை பொருத்தணும். அப்போ வந்து இந்த தண்டவாள தூரத்தில் ஸ்டேஷன்லேயும் பொறுத்துறது வந்து, ஸ்டேஷன்லேயும் தண்டவாளத்துலேயும் பொறுத்துறது வந்து அந்த ரூட் கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டருக்கு பொறுத்துருக்காங்கிறதுல அது வந்துடும். இன்னொன்று என்ஜின்லேயும் பொறுத்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், 13,215 என்ஜின் இருக்குது இந்திய ரயில்வேயில். இப்போ கவச்சி வந்து ஒரு ட்ரெயின், ஒரு என்ஜின் 2 என்ஜின் வச்சுலாம் புண்ணியம் இல்லை. அது வந்து எல்லா என்ஜின்லேயும் பொருத்தணும். அதே மாதிரி எல்லா கிலோமீட்டர்லேயும் 68,000 ரூட் கிலோமீட்டர்லேயும் பொருத்தணும். முந்தானத்து பிஸ்னஸ் லைனில் என்ன எழுதிட்டாங்கன்னா, வந்து தண்டவாள ட்ராக் கிலோமீட்டர், ரூட் கிலோமீட்டருக்கு ஸ்டேஷன், தண்டவாளம் எல்லாத்துலேயும் பொருத்தணும்னா 1 கிலோமீட்டருக்கு 50 லட்சம் ரூபா தேவைன்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி என்ஜினில் பொறுத்துறதுக்கு 70 லட்சம் ரூபா தேவைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ தேவை? இதுபடி இப்போ என்ஜினில் பொறுத்துறதுக்கு 13,000 என்ஜினில் 70 லட்சம் ரூபா வேணி கணக்கு போட்டிங்கன்னா 9,250 கோடி ரூபாய் தேவை. 68,000 கிலோமீட்டரில் வந்து இதை கவச்சை பொருத்தணும்னா 34,000 கோடி தேவை. ஆக மொத்தம் 43,000 கோடி தேவை. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், போன வருஷம் 713 கோடி ஒதுக்குனாங்க. இந்த வருஷம் 516 கோடி ஒதுக்கியிருக்கோன்னு ரயில்வே போர்டு சேர்மன் சொல்கிறாங்க. 43,000 கோடி எங்க, 516 கோடி எங்க? எப்படி இவங்க வந்து அதான் இவங்க சொல்கிறாங்கல்ல, 2027 இந்தியா 100 ஆண்டு சுதந்திரம் வாங்கி 100 ஆண்டு வரப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிப்போன்றாங்கல்ல, அப்போ தான் இதை முடிக்க முடியும். அதுக்குள்ளே இதை முடிக்க முடியாது. அப்போ அது வரைக்கும் விபத்துக்கள், மோதல்கள் நடக்கும், ஆயிரக்கணக்கான ஜனங்க சாவாங்க. இதுக்கு தான் இவங்க வழிவகுக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, பணம் இல்லையா? 43,000 கோடி உன்கிட்ட பணம் இல்லையா? நீ என்ன பண்ணுற? அயோத்தியாவில் ராமர் கோயிலை கட்டிட்டு அங்கே என்ன பண்ணியிருக்கீங்க? 49,000 கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க. ஒரு கோயிலுக்காக 49,000 கோடி செலவு பண்ணுற இந்த அரசாங்கம் மக்களுடைய உயிரோட விளையாடாமல் அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு தேவையான 43,000 கோடியை ஒதுக்க முடியாதா? உடனடியாக வந்து ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் அதை முடிக்கிறதுக்கான ஒரே வார் ஃபூட்டிங்கில் அதை முடிக்கக்கூடாதா? அதுதான் நம்ம கேட்குறோம். இது வந்து கவச்சி பொறுத்துனா விபத்துக்களை தவிர்க்க முடியும். இன்னொரு பக்கம் மனித தவறுன்னு சொல்கிறாங்க. இப்போ டிரைவர்களை நான் சொன்னேன் உங்களுக்கு. டிரைவர்கள் வந்து 16 மணி நேரம், 18 மணி நேரம், 14 மணி நேரம் டியூட்டி பார்க்குறாங்க. குட்ஸ் ட்ரெயின் குட்ஸ் ட்ரெயின் டிரைவர்ஸ் தான் அதிக நேரம் டியூட்டி பார்க்குறவங்க. ஸோ அது டியூட்டி பார்க்குறாங்க. அந்த வேலை நேரத்தை குறைக்கணும். இது சம்மந்தமாக 1973 லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு அப்போல்லாம் 14 மணி நேரம் 18 மணி நேரம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து 1973 தாக்கு பிடிக்க முடியாமல் வந்து அந்த 2 சம்மேளனம் இருக்குது. ஆல் இண்டியா ரயில்வேமேன் ஃபெடரேஷன், ஏஐஆர்எஃப் சம்மேளனம், HMS சம்மேளனம், அதே மாதிரி NFIR நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வேமேன் அப்படிங்கிற NFIRங்கிற INTUC சங்கம். இந்த 2 சம்மேளனமும் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள். இந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்த 2 சங்கங்களும் இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை பற்றி அக்கறை பண்ணலை. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் அதுக்கான ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்துகிறாங்க. அந்த வேலை நிறுத்தத்தினுடைய விளைவாக அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் போட்டது. அந்த ஒப்பந்தத்தில் இனிமேல் 10 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு 10 hour ரூல் போட்டாங்க. அந்த 10 hour ரூலை ஒப்பந்தம் போட்டாங்களே ஒழிய அதை உத்தரவாக இந்த அரசாங்கம் போடாததுனால இன்னைய வரைக்கும் அந்த 10 hour அமலாகாமல் இருக்குது. முன்னாடி வந்து 10 hour ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு செல்லெல்லாம் உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஃபைல்லாம் தூக்கி போட்டாங்க. 10 hour ரூலே இப்போ கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2016 ஒரு ரயில்வே போர்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ரயில் அது வந்து 143 கீழே 2016 அப்படிங்கிற அந்த உத்தரவு. அந்த ரயில்வே வாரிய உத்தரவில் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து டியூட்டி அட் எ ஸ்ட்ரெச், வண்டியை எடுத்தால் 9 மணி நேரத்துக்கு மேலே அவரை வந்து டியூட்டி வாங்கக்கூடாது அப்படின்னு ரயில்வே போர்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. 9 மணி நேரம். ஆனால் நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், 8 மணி நேரம் டியூட்டி தான் எல்லாருன்னு சொல்லுவாங்க. 8 மணி நேரம் டியூட்டி, 8 மணி நேரம் டியூட்டி. ஆனால் டிரைவரு 10 மணி நேரம் டியூட்டி கொடுத்தா போதுன்றான். அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த அரசாங்கத்தோட சமரசம் பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த 10 மணி நேரத்தை கூட அமல்படுத்தலை. இப்போ 9 மணி நேரம்ன்றாங்க. ஜெர்மனியில் டிரைவர்களுக்கு ஒரு வாரத்துக்கு 35 மணி நேரம் தான் டியூட்டி. அப்போது அதாவது 6 மணி நேரத்துக்கு மேலே கிடையாது ஒரு நாளைக்கு. இங்கே 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் டியூட்டி வாங்குறாங்க. ஆகவே இது 9 மணி நேரத்துக்கு மேலே அட்ஜஸ்ட் வச்சு விலை வாங்கக்கூடாது. ஆனால் 11 மணி நேரத்துக்கு கூட வாங்கலாம். எப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், 9 மணி நேரத்துக்கு முன்னாடி 7 மணி நேரம் ஆகுது இல்லையா, அப்பயே 2 மணி நேரம் இருக்கும்போதே நோட்டீஸ் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு, நிர்வாகத்துக்கு நோட்டீஸ், அந்த டிரைவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்து இன்னும் 2 மணி நேரம் நீ கூட வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கணும்.
அப்படி நோட்டீஸ் கொடுக்கலன்னா 9 மணி நேரம் கழிச்சு ஒரு இறங்கி போயிடலாம். அப்போ நோட்டீஸ் கொடுக்கணும். இவங்க நோட்டீஸே கொடுக்கறதில்ல, 11 மணி நேரம் இல்லை. அடுத்தது என்ன சொல்கிறான், அந்த ரயில்வே போர்டு ஆர்டரில் 11 மணி நேரம் வேலை வாங்கலாம். இல்லை டிலே ஆச்சுன்னா, வண்டி டிலே ஆகுதுன்னு வச்சுங்க, 12 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்கலான்றான். எப்படி இழுத்துட்டே போகிற மாதிரி 9, 11, 12 இப்படி இழுத்துட்டே போய் அந்த ரயில்வே போர்டு ஆர்டரில் 12 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்கலான்னு சொல்கிறான். இப்போ நம்ம அந்த ஆர்டரும் அமலாகலை. 14 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. பெரும்பாலும் குட்ஸ் ட்ரெயின் டிரைவர்ஸ் தான். மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் இந்த நிலைமை இல்லை. அங்கே வந்து 10 மணி நேரம் ரூல், அங்கே வந்து நைட்டு ப்ராப்ளம் தான் அங்கே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்தவரையில் 10 மணி நேர வேலை என்பது ரொம்ப குறைந்தபட்சம் 10 மணி நேரம் அப்படிங்கிறது. 10 மணி நேரத்துக்கு மேலே அவங்கள வேலை வாங்கக்கூடாது. அப்போ தான் விபத்தை தவிர்க்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து நான் சொன்ன வந்து நைட் டியூட்டி 2 நைட்டுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு இது வந்து இவர் சொல்லியிருக்காரு, நாசா சொன்ன ஏற்கனவே. அதே மாதிரி ஐபவர் கமிட்டி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி விசாகப்பட்டினம் விபத்தை ஆராய்ஞ்ச அவர் வந்து சொல்லியிருக்காரு 2 நைட்டுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு. விசாரணை வைப்பான்றான். விசாரணை வச்சு அவன் சொன்னதை அமல்படுத்தணுமா வேண்டாமா? அதை அமல்படுத்த இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா 2 நைட்டுக்கு மேலே வாங்குறாங்க. மூணாவது விஷயம் ரெஸ்ட்டு. இந்த ரன்னிங் ஸ்டாஃப் வந்து ரெஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு டியூட்டி இருக்குது. 8 மணிக்கு ஒரு டிரைவர் டியூட்டி, காலையில் திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு டியூட்டி முடிக்கிறார். 8 மணிக்கு டியூட்டி முடித்தாருன்னா 16 மணி நேரம் கழிச்சு நைட்டு 12 மணிக்கு தான் அடுத்த டியூட்டி புக் பண்ணணும். அவருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் 16 மணி நேரம் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு ரயில்வே போர்டு ஆர்டர் சொல்லுது. இந்த 143/2016 ஆர்டரே சொல்லுது. இந்த 9 மணி நேரம் சொன்ன அந்த ஆர்டர்லேயே 16 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. ரயில்வே போர்டு ரயில்வே ஆக்டில் டிரைவர்களுக்கு ஒரு மாதத்தில் 4 ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. ஒவ்வொரு ரெஸ்ட்டும் 30 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. இவங்க எப்படி 30 மணி நேரத்தை அமல்படுத்துறாங்கன்னு தெரியுமா? இப்போ எப்படி அமல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலையில் 8 மணிக்கு வந்தாரா, நைட்டு இப்போ 16 மணி 12 மணி வரைக்கும் 16 மணி நேரம் திங்கட்கிழமை. அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமையில் ஒரு 24 மணி நேரம் ஆகுது செவ்வாய்க்கிழமை. அடுத்தது புதன்கிழமையில் ஒரு 6 மணி நேரம், 24 ஆறு 30 மணி நேரம். அப்போ புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு, திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு முடித்தவருக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு, செவ்வாய்க்கிழமை நைட்டு, திங்கட்கிழமை நைட்டு, செவ்வாய்க்கிழமை நைட்டு 2 நைட்டு அவர் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு டியூட்டிக்கு வரணும். அப்படிங்கிறது தான் பல கோர்ட்டு தீர்ப்பாக இருக்கட்டும், பல விஷயங்களில் வந்து இப்போ 30 மணி நேரம் ஆக்டே அப்படி தான் சொல்லுது. அதனால் 16 மணி நேரம் முடித்து அதுக்கப்புறம் 30 மணி நேரம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விதியை ரயில்வே நிர்வாகம் ஒழுங்காக அமல்படுத்துறதில்லை. இந்த ரெஸ்ட்டை ஒழுங்காக அமல்படுத்துறதில்லை. என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னா, 16 மணி நேரம் 8 மணிக்கு வந்தார்ல, 16 மணி நேரம் முடிஞ்சுதா, நைட்டு 12 அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெஸ்ட்டு 16 மணி நேரம், அதுக்கப்புறம் இன்னொரு 14 மணி நேரம் சேர்த்து செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு டியூட்டிக்கு வரான்றான். ஏன்னா 30 மணி நேரம் அதோட முடிஞ்சு போச்சுன்றான். இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் நடந்த விபத்தில் கூட அவர் 30 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டான்னு சொல்கிறான். அப்போ 2 மணிக்கு வான்றான். அப்போ எப்படி ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பார்? அவர் முழு ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது அவரால். அதனுடைய விளைவு சிக்னல் பாசிங் அண்ட் டேஞ்சர் நடக்கும் அப்படின்னு, முழு ரெஸ்ட் இல்லைன்னா சிக்னல் பாசிங் அண்ட் டேஞ்சர் நடக்கும் அப்படின்னு டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கு. அப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இது 2 மணிக்கு டியூட்டி வர சொல்கிறான். அப்போது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு டியூட்டியில் ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு வெளில போனால், ட்ரெயின் போகுதுன்னா போய் திரும்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் வர்றதுக்கு 72 மணி நேரம் கழிச்சு திரும்பி வரலான்னு இவங்க சொல்கிறாங்க ரயில்வே போர்டு. அவங்க பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு 48 மணி நேரத்தில் திரும்பி வரணும்னு சொல்லுது. ஆனால் 48 மணி நேரத்தில் வராமல் 72 மணி நேரம் திரும்பி வராங்க. அப்போ அதனால் நாடு பூரா லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷனும் டிரைவர்களும் வந்து லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து
விபத்தை நாங்கள் டியூட்டி அதிகமாக நேரம் 2 நைட்டுக்கு மேலே பார்த்தா விபத்து ஏற்படுது. விபத்து ஏற்பட்டால் அவரே செத்து போகிறாரு. பயணிகள் சாவறதோடு இல்லாமல் அவரும் சாப்பிட்றாரு. அல்லது 30 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா சிக்னல் பாசிங் டேஞ்சர் வருது, விபத்து ஏற்படுது, அவரும் செத்து போகிறாரு. அப்போது இந்த மாதிரி நானும் செத்து போகிறேன், ஜனங்களுக்கும் பயணிகளுக்கும் விபத்து ஏற்படுது. அதனால் நான் 10 மணி நேரம் ஆச்சா அதுக்கு மேலே நான் டியூட்டி பார்க்க மாட்டேன். 10 மணி நேரம் முடிஞ்சு போச்சா நான் இறங்கி போயிடுவேன். அதே மாதிரி ரெஸ்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் 16 மணி நேரம் ப்ளஸ் 30 ஹவர்ஸு 46 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான். ஏன்னா 72 மணி நேரம் வெளில இருக்காரு, வீட்டை விட்டு வெளில போகிறாரு. அதனால தான் இந்த 30 மணி நேரம் ரெஸ்ட்டை ரயில்வே ஆக்ட் சொல்லுது. அப்போ 46 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நீ என்னை 2 மணிக்கு வர சொல்கிறேன், மறுநாள் 6 மணிக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ டியூட்டி புக் பண்ணாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கள் அதை போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 10 மணி நேரம் இது ரெஸ்ட்டு. 3வது 2 நைட்ஸுக்கு மேலே நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். 3வது நைட் புக் பண்ணால் வரமாட்டோம். அதே மாதிரி 48 மணி நேரம் கழித்து திரும்பிடுவோம். 78 மணி நேரம் சொன்னால் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. இது 1886க்கு முன்னால் சிக்காகோ தொழிலாளிங்க 8 மணி நேரத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவள் போராடினது ஒன்றும் நடக்கலை. அப்போது முதலாளிகள் 8 மணி நேரத்தை அமல்படுத்தலை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, 1886 மே 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் நீ 10 மணி நேரம் 12 மணி நேரம் டியூட்டி போட்டாலும் நாங்கள் 8 மணி நேரம் ஆச்சா ஃபேக்டரி விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்னு சொன்ன போராட்டத்துக்கு இது ஈடானது. அதே மாதிரியான போராட்டம் தான் இது அவங்க பண்ணுறாங்க. இப்போது இதில் இவங்க பண்ணுறதுனால விபத்துக்கள் தவிர்க்கப்படும். இப்போ அதனால் என்ன நடக்கும், இவங்களுக்கு இவன் அதை மீறி 10 மணி நேரத்துக்கு மேலே டியூட்டி பார்த்தாலோ 2 நைட்டுக்கு மேலே டியூட்டி பார்த்தாலோ 30 மணி நேரத்துக்கு கம்மியாக ரெஸ்ட் எடுத்தாலும் விபத்து ஏற்பட்டு அவன் செத்து போகிறான், பயணிகளும் சாப்பிட்றாங்க. அல்லது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு என்ன பண்ணுனா நீ வேலை நீக்கம் செய்கிறான், 14(2) வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறான். ஆக இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமையில் டிரைவர்கள் வேலை செய்கிறாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த போராட்டத்தை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துறதுக்காக அவங்களுடைய போராட்டம் இது. பயணிகளுடைய பாதுகாப்பையும் டிரைவர்களுடைய பாதுகாப்பையும் உத்தரவாதப்படுத்துறதுக்கான இந்த போராட்டம் இது. அதனால் பொதுமக்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கணும். அதே மாதிரி ரயில்வே ஜெனரல் மேனேஜர், சதர்ன் ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் அவங்களோட பேசணும், பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அதுக்கு தீர்த்து வைக்காமல் இருக்கிறது இது பாதுகாப்புக்கு விரோதமான செயல், இது தேசத்துக்கு துரோகமான செயல், தேச விரோதமான செயல் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அதனால் அது மாதிரி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ அதே மாதிரி ஸோ இது இந்த மாதிரி இது இன்னைக்கு என்ன நிலைமைன்னா இது இதோட இன்னொன்று விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால் விபத்துக்கள் ஒரிசா விபத்து பார்த்தோம், அது மாதிரி பல விபத்துக்கள் நடந்திருக்கு. இந்த விபத்துக்களை தவிர்ப்பதற்காக அனில் கக்கோட்கர் கமிட்டி 2012 ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. என்ன சொல்லுச்சுன்னு சொன்னால், இப்போ என்ன நிலைமை, பாதுகாப்பு புதுசாக கட்டுமானம் கட்டுறது வேறு, நிறையா தண்டவாளம் போடுறது, சரக்கு போக்குவரத்துக்காக தனி பாதை, பயணி போக்குவரத்துக்காக தனி பாதை, இதெல்லாம் போட்டால் விபத்துக்களை தவிர்க்கலாம். அது பாதையில் அது போயிட்டு இருக்கோம், விபத்துக்களை தவிர்க்கலாம். ஆனால் இந்த டிரைவர்களுக்கு இந்த வேலை நேரம் இதெல்லாம் உத்தரவாதம் பண்ணால் ஒழுங்காக போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே என்ன நிலைமைன்னு சொன்னாக்கா இப்போ இந்த தவிர்ப்பதற்கான பல விஷயங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தண்டவாளத்தை எடுத்துங்க. இந்த கட்டுமானங்கள் கட்டுவது என்பது ஒரு விஷயம், இருக்கிற கட்டுமானத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பது இன்னொரு விஷயம். ஸோ இது நான் அதை கட்டுறேன்னு சொல்லிட்டு இதை விட்டுறது, பாதுகாப்பு விட்டுறது. அதனால் அனில் கக்கோட்கர் என்ன சொன்னார்னா, இதை பற்றி பாதுகாப்புக்காக 1,12,000 கோடி ஒதுக்கி நீங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொன்னார். இதை பற்றி சுரேஷ் பிரபு ரயில்வே மினிஸ்டராக இருந்தார், பிஜேபி மினிஸ்டர் தான். 2017 அவர் ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டார், வெள்ளை அறிக்கை. அதில் என்ன சொன்னார்னா, தண்டவாளம் ஒரு வருஷத்துக்கு
4500 கிலோமீட்டர் பழுதடையுது. இந்த 4500 கிலோமீட்டர் பழுதடைகிறத புதுப்பிக்கிறதுக்கு போனால் நாங்கள் 2000 2500 தான் செய்கிறோம். அதனால் பாக்கி நிறைய வந்துடுது. இந்த பாக்கி இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் 4500 வருது, இது வேற பாக்கி இருக்கு. இது ரெண்டும் இருக்கிறதுனால பல தண்டவாளங்கள் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறதுனால ரயில் வண்டி தடம் புரள்வது நடக்கும். ஏராளமான தடம் புரள் நடக்குது. இதுக்கு காரணம் நிதி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். ரயில்வேனுடைய அன்றாட வருமானத்தில் பார்த்தீங்கன்னா அது போதிய மிச்சம் இருக்கிறது கிடையாது. அதனால் எந்த ரயில்வேயும் பெரிய லாபத்தில் நடக்கிறது கிடையாது. அதனால் மிச்சம் இருக்கிறது கிடையாது. அதனால் ரயில்வேனுடைய அன்றாட வருமானத்திலேருந்து இதை செய்ய முடியாது. அரசாங்கம் தான் அதுக்கான பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கி இதை செய்யணும். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அதுக்கான பணம் ஒதுக்க மாட்டேங்குது. இப்போது அதே மாதிரி சிக்னல், நீங்கள் பார்த்த ஆக்சிடெண்ட் எல்லாமே முக்கியமான விஷயம்னா சிக்னல் ஃபெயில்யூர். ஏராளமான ஒரிசா ஆக்சிடென்ட் ஆகட்டும், எந்த ஆக்சிடென்ட்னா எல்லாம் சிக்னல் ஃபெயில்யூர். சிக்னல் இந்திய ரயில்வேல ஒரு வருஷத்துக்கு 55000 சிக்னல் ஃபெயிலியர் ஆகுது. 55000 சிக்னல் ஃபெயிலியர் ஆகுதுன்னு ரயில்வே கணக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் 2017 சொன்னோம் இல்லையா, அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 200 சிக்னல் பழுதடையுது, பழசா போகுது, அதை புதுப்பிக்கணும். ஆனால் ரயில்வே என்ன பண்ணுதுன்னா 100 சிக்னல் தான் புதுப்பிக்குது, 100 அரியர்ஸ் ஆகி போகுது. இதனால் இப்போது 2017 7800 கோடி செலவு பண்ணி எல்லாத்தையும் அரியர்ஸை கொண்டு கரண்ட் ஆக்கணும். அதுக்கப்புறம் வருஷம் ஏற்படுற 200 சிக்னலை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க, அது மட்டும் இல்லை ஆட்டோமேட்டிக் சிக்னல் கொண்டாடணும், அதெல்லாம் அவங்க பரிந்துரைச்சாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கும் பணம் ஒதுக்கலை. 7500 கோடிக்கு பணம் ஒதுக்கலை. அதே மாதிரி பிரிட்ஜஸ் ரிப்பேர் ஆகுது, பிரிட்ஜஸ் பழசாகுது, அதை புதுப்பிக்கணும், அதுக்கெல்லாம் பணம் தேவை. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தா சுரேஷ் பிரபு சொன்னதும் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா 1,00,000 கோடி நாங்கள் சேஃப்டி ஃபண்டு உருவாக்குறோம். நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி நாங்கள் செலவு பண்ண போகிறோம் சொல்லி நாடு பூரா விமர்சனம் ஆன உடனே 20,000 கோடி செலவு பண்ண போகிறோம் நாங்கள். ஆனால் 10,000 கோடி 6,000 கோடி ஏன் ஒரு வருஷம் எடுத்துட்டிங்கன்னா 312 கோடி தான் செலவு பண்ணாங்க. அப்போ எப்படி பாதுகாப்பு மேலே இவங்களுக்கு அக்கறை இருக்காங்க. அதுக்கு பேர் ராஷ்ட்ரிய சம்ரட்சண கோஷ், ரயில்வே ராஷ்ட்ரிய சம்ரட்சண கோஷ்னு சொன்னான், நேஷ்னல் ரயில் சேஃப்டி ஃபண்டு. அதை நடைமுறைப்படுத்தலை. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறார், 2023 சொல்கிறாரு, 22 சொல்கிறாரு, நீங்கள் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலை, அதனால் இப்போ திரும்பியும் 1,00,000 கோடி செலவு பண்ணால் தான் அதை புதுப்பிக்க முடியும், அதனால் 1,00,000 கோடி செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அரசாங்கம் 1,00,000 கோடிக்கான எந்த அலோகேஷனும் பண்ணலை. எல்லாம் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் தான். அன்றாடம் நடக்கிற இதை போட்டேன், அதை போட்டேன், இது கேட்ட போட்டேன், இது மாதிரி அதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்களே ஒழிய இந்த விபத்தை தவிர்க்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால தான் நான் அப்பயே ஒரிசா ஆக்சிடென்ட் சமத்தே சொன்னேன், இதெல்லாம் இதுக்கான போதிய பணம் ஒதுக்காதனால நிச்சயமாக என்ன ஆகும், ஏராளமான ரயில் விபத்துக்கள் நடக்கும். டிரைவர்களுக்கான வேலை நேரத்தையும் ரெஸ்ட்டு இதெல்லாம் ஒழுங்காக கவனிக்கலைன்னா நிறைய விபத்துக்கள் நடக்கும். அப்போது ஒவ்வொரு வாட்டி விபத்து நடக்கும் போதும் என்ன சொல்லுவான், கணக்கு கொடுப்பான், நான் போன வருஷம் 100, இந்த வருஷம் 110 தான், 10% தான் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கணக்கு கொடுத்து ஏமாற்றுவாங்க, டேட்டா கொடுத்து. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை உண்மையில் இந்த அரசாங்கம் பணம் இல்லைன்னு சொன்னது ஏமாற்றி விட்ட. ஏன்னா நீ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, கார்பரேட்டுகளுக்கு கொடுத்த பேங்க்கு கொடுத்த கடனில் 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் 16 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அந்த தள்ளுபடி பண்ணால் அந்த பேங்க்குக்கு அந்த பணம் வேணும்ல, அந்த பணத்தை நம்ம வரி பணத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுகளுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்துறது, அந்த பணத்தை நம்மக்கிட்ட இருந்து
வரியை வசூல் பண்ணி, கடுமையாக வரி வசூல் பண்ணி ஜிஎஸ்டி போட்டு ஒரு வருஷம் 1,86,000 கோடி வந்தது, 1,50,000 கோடி வந்ததுன்னு வருமான வரி சொல்கிறான். அந்த பணத்தை எல்லாம் எடுத்துன்னு போய் இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் அதை விட்டுட்டு பாதுகாப்பில் அக்கறை செலுத்தணும். கார்ப்பரேட்டுகளுக்கு படி அளக்கிறதுக்கு பதிலாக இந்த பாதுகாப்பு விஷயத்தில் செலவு பண்ணணும். நாட்டினுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, புதிதாக தண்டவாளங்களை போடணும். இப்போ நேஷ்னல் ரயில் பிளான் அப்படின்னு இந்திய அரசாங்கம் இந்திய ரயில்வே போர்டு உருவாக்கியிருக்கு. இந்த நேஷ்னல் ரயில்வே பிளானில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரக்கு போக்குவரத்தை 27%லேருந்து 45% உயர்த்துவோம். இப்போ ரயிலில் போகிறத தேசத்தினுடைய மொத்த சரக்கு போக்குவரத்தில் 27% தான் ரயிலில் வருது, அதை 45% உயர்த்துவோம். அதே மாதிரி பயணிகள் போக்குவரத்தை இந்த ஆன் டிமாண்ட் எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். அப்புறம் பேசஞ்சர் ட்ரெயின் சராசரி பேசஞ்சர் ட்ரெயின் நீங்கள் இந்த வந்தே பாரத் போல சராசரி 80 கிலோமீட்டர் 85 கிலோமீட்டர் தான் போகிறான். சராசரி வேகம் எல்லா ட்ரெயினுக்கும் சராசரி வேகம் 50 கிலோமீட்டர் தான். ஒரு செக்ஷனில் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போகலாம். ஆனால் சராசரியாக போய் சேர்றது பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தான் போகுது. குட்ஸ் ட்ரெயின் எடுத்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், 25 கிலோமீட்டர் தான் சராசரி வேகம். அப்போ இந்த வேகத்தை அதிகரிக்கணும். பேசஞ்சர் ட்ரெயினோட வேகத்தை 130 கிலோமீட்டர் அதிகரிக்கணும். அதே மாதிரி குட்ஸ் ட்ரெயினோட வேகத்தை 50 கிலோமீட்டர் ஆக்கணும். இதெல்லாம் சரக்கு போக்குவரத்தோட பகுதி ஷேரை 27லேருந்து 40% ஆகணும். இதுக்கெல்லாம் 38.5 லட்சம் கோடி செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு நேஷ்னல் ரயில் பிளான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு பிளான் போட்டாங்க, அது நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்னாங்க, அதை பாதியில் விட்டாங்க. இப்போ நேஷ்னல் ரயில் பிளான் போட்டிருக்காங்க, அதையும் பாதியில் விட்டாங்க. பாதியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது 38 லட்சம் கோடி செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கும் பணம் ஒதுக்கலை. இப்போ அது போட்டிருந்தாக்கா தனி சரக்கு பாதை, தனி பயணப்பாதை எல்லாம் வந்துடும். அதெல்லாம் வந்துருச்சுனாக்கா இந்த மாதிரி பெரிய விபத்துக்கள் நடக்கிறத தவிர்க்க முடியும். அதனால் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒன்று, இந்த ரயில் கட்டுமானத்தை இதுக்கெல்லாம் பணம் ஒதுக்கணும் மத்திய அரசாங்கம். ரயில்வேக்கு அன்றாட வரவு செலவில் பணம் கிடையாது. அதனால் கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்குற பணத்தை நிறுத்து. கார்ப்பரேட் பண்ண வேணால் வரியை போட்டு 1% வரி போட்டாலே ஏராளமான பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் ரயில் கட்டுமானத்துக்கு பயன்படுத்துங்க. ரயில் வளரக்கூடிய நாட்டில் ஜிடிபி வளரும் போது ஒரு ரூபா ரயிலில் செலவு பண்ணால் ரயிலில் இன்வெஸ்ட் பண்ணால் 5 ரூபா பொருளாதாரத்தை உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க. 5 ரூபா ஜெனரேட் ஆகும் எக்கானமியில். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ரயில் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யணும். இன்வெஸ்ட் பண்ணி தண்டவாளங்களை நிறைய சரக்கு போக்குவரத்து தனி, பயணி போக்குவரத்து தனி பாதை இதெல்லாம் போடணும். நிறைய வேகங்கள் வாங்கணும், எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி பாதுகாப்புக்கு 1 லட்சம் கோடி செலவு பண்ணணும். அதே மாதிரி இப்போ வேகன்சி எடுத்துங்க, ரயில்வேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிரைவர் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? டிரைவர் பிரச்சனைக்கு காலி இடம் பிரச்சனை. இந்திய ரயில்வேயில் 19,000 டிரைவர் வேகன்சி காலியாக இருக்குது. 84,000 ட்ராக்மேன் வேகன்சி காலியாக இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர் அது மாதிரி அவங்க வேகன்சி 64,000 வேகன்சி காலியாக இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் வேகன்சியெல்லாம் சிக்னலில் 14,000 வேகன்சி இருக்குது. அப்போ இது மாதிரி வேகன்சியெல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கான எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது. அப்போ இந்த வேகன்சியை ஃபில்லப் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் உத்தரவாதம் பண்ணணும். இதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணணும். இப்போ இதெல்லாம் பண்ணி ரயில்வேனுடைய பாதுகாப்பை உத்தரவாதம் பண்ணணும். டிரைவர் வேகன்சியை ஃபில்லப் பண்ணணும். டிரைவருடைய அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு இந்த விபத்துக்கள்லேருந்து, நாளைக்கு வரக்கூடிய விபத்துக்கள்லேருந்து, எதிர்காலத்தில் விபத்து இல்லாமல் தவிர்க்க முடியும். ஆகவே அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.